பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான ஒரு சூழல். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு 2 நாடுகளுமே ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது எதிரெதிர ஸ்டாண்டா இருக்கு. ஸோ இதனால போர் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சமயத்துல இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுக்க நடத்துறாங்க. இது எதுக்காக நடத்துறாங்க, என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். இது நடத்துறது பத்தின பார்வை என்னவா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் முகிலன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒத்திகை இது எதுக்காக நடத்துவாங்கன்றதை சொல்லிடலாம். அபிநயா, நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்ந்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. அது தூதரக ரீதியானதாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளுடன் இணைந்து பாகிஸ்தானில் உருவாகக்கூடிய அந்த தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நதிநீர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை அவங்க பண்றாங்க. அதை தொடர்ந்து தற்போது இப்போ ராணுவ நடவடிக்கை இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வி திருப்பி வரக்கான காரணம் என்னன்னா, கடந்த ஒரு வாரத்துல நம்ம அந்த முப்படை தளபதிகளும் பிரதமரை தனித்தனியா சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதாவது கடந்த 24 மணி நேரத்துல 2 முறை NSA அஜித் தோவல் போய் சந்திச்சாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த தாக்குதல், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், புல்வாமாக்கு அப்புறம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வி ரொம்ப பேசப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த போதும் கூட இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் இப்போ அதை மத்திய அரசு முன் வச்சிருக்கு. வழக்கமாக இந்த சிவில் டிஃபென்ஸ் இது என்னன்னா, பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம் இல்லை ஒரு போர்க்காலங்களில் மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அதே போல மக்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து தான் இந்த சிவில் டிஃபென்ஸ் அதாவது ஒத்திகையானது நடைபெறும். மிக முக்கியமாக இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ சென்னையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல ஒரு INS அடையார் இருக்கு, இல்லை பல டிஃபென்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கு, செக்ரட்டரியேட், இந்த மாதிரி பல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த மாதிரியான பயிற்சிகள் நடைபெறும். இதை மக்களுக்கு மீண்டும் இதை நினைவுபடுத்தி மக்கள் இந்த மாதிரியான காலங்களில் எப்படி துரிதமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ரீகேப் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இதை நம்ம பார்த்துக்கணும் அபிநயா. இது இந்த மாதிரியான இந்த டிஃபென்ஸ், சிவில் டிஃபென்ஸ், அதாவது இந்த பாதுகாப்பு ஒத்திகை இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு 2 முறை நடந்திருக்கு. 1999 நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 1971 நடந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போர் சமயத்தில் நடத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பு ஒத்திகை அதுல இதுதான் பேசிக். நீங்க சொன்ன ரீசன் அதுதான். ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல முக்கியமான இடங்கள்ல சைரன்ஸ், அபாய ஒலி எழுப்புவாங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல மக்களை அலர்ட் பண்றதுக்காக, இப்ப அந்த அட்டாக் நடக்க போகுது அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த அபாய ஒலி ஒலிக்கப்படும். இது போர் சமயத்துல. சோ அதுக்கு இப்போ ஒத்திகையில செய்வாங்க. ஏர் ரைட் சைரன் சொல்றாங்க. ஒரு அதிக இன்டென்ஸான ஒரு ஒலி எழுப்புறாங்க. அதுக்கு அதை புரிந்து கொண்டு மக்கள் செயல்படணும் அப்படிங்கறத அந்த ஏர் ரைட் சைரன். இந்த ஒத்திகையில அந்த சத்தம் கேட்கும்போது மக்கள் அச்சப்பட தேவையில்ல. தாக்குதல் நடத்துறாங்க இல்ல திடீர்னு ஏன் இந்த சத்தம் வருது அப்படின்னு யோசிக்க வேணாம். நாளைக்கு நாடு முழுக்க 244 இடங்கள்ல இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் கல்பாக்கத்திலையும் நடத்துறாங்க. ஸோ இந்த இடங்கள்ல இந்த அபாய ஒலி ஒலிக்கப்படும். பல மைல் தூரத்திற்கு அந்த சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸா அந்த ஒலி இருக்கும் அப்படின்றதுனால அந்த சத்தம் அதிக இடங்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நிறைய இடங்கள்ல விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துவாங்க. முக்கியமா ஸ்கூல்ஸ்ல, ஆபீசஸ்ல, அதே மாதிரி கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல இங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்தப்பட்டு இந்த போர்க்கால சமயத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த பயமுமே இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது என்ன. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுனா எப்படின்னே தெரியாது. சோ அந்த முதலுதவி சிகிச்சை எப்படி கொடுக்கறது, திடீர்னு தாக்குதல் நடக்கும்போது எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு போறது, பாதுகாப்பான இடம்னா அது என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இதுல அறிவுறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட், நிறைய இடங்கள்ல மின்சார நிறுத்தம் செய்யப்படும். ஏன்னா கீழே என்ன நடக்குது அப்படின்றத வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடியவங்க பார்க்காம இருக்கணும், அந்த ஒலி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட் அப்படின்றது பண்ணுவாங்க. அடுத்தது கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராணுவ முகாமோ, செல்போன் டவர், அதே மாதிரி மின் நிலையங்கள் இதெல்லாம் சர்வேலன்ஸ்லேருந்து மறைஞ்சிடும்.
அப்படி அது தெரிஞ்சதுன்னா அதன் மூலமா இதுல தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ செல்போன் டவரை வந்து அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு முக்கியமாக துண்டிக்கப்பட்டுரும். ராணுவ முகாம் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எதிர்த்தாக்குதல் நடத்துறது வந்து ஒரு பெரிய சவால் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இடங்களெல்லாம் சர்வலன்ஸ்ல இருந்து மறைக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒத்திகை பார்க்க போறாங்க. 5வதா எவாக்குவேஷன். தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா மக்களை பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டிட்டு போவாங்க. இது வந்து 5வதான விஷயம். அந்த 5 விஷயங்களும் அந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வின் போது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாதுகாப்பு ஒத்திகையில யார் யாரெல்லாம் ஈடுபடுவாங்க? கண்டிப்பா அபிநயா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா இந்த ஒத்திகைகள் நடைபெறும். அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பார். அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்கள் மற்றும் வாலண்டியர்ஸ், இதுக்குன்னே ஏற்கனவே வாலண்டியர்ஸ்க்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ அந்த பொதுமக்கள் மற்றும் அந்த தன்னார்வலர்களை கொண்டு தான் இந்த எக்ஸசைஸ் ஆனது நடைபெறும். மிக முக்கியமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலம் அல்லது ஒரு போர்க்காலம் ஏற்படும் போது அவர்களுக்கு ஒரு தயார் நிலையில் ஒரு பட்டியல் இருக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தெரியும், எனக்கு ஒரு 10,000 பேர் வாலண்டியராக இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தானாக முன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் அவங்களுக்கு இருக்கும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இது அந்த கிரவுண்ட் லெவலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இதை முன்னெடுப்பாங்க. அதே போல் இன்னும் டீசென்ட்ரலைஸ் ஆகி எந்தெந்த பகுதிகளில் பண்ணுறாங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை மேற்பார்வையிடுவாங்க. குறிப்பாக நாளைக்கு எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கி மீட்டிங் சுமார் ஒரு 40 நிமிஷம் போயிருக்கு. அதில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் மத்திய அரசு வழங்கியிருக்கும், உள்துறை அமைச்சர்கள் வழங்கியிருக்கும். அதை தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க சென்னை மற்றும் கல்பாக்கம். நம்ம அந்த பட்டியலை நம்ம தான் முதல்ல வெளியிட்டோம். அந்த பட்டியலில் நம்ம படிக்கும்போது சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்ட இடத்துல சென்னை மற்றும் கல்பாக்கம் இருக்கு. இந்த பகுதிகளில் இந்த ஒத்திகைகள் நடக்க போகுது. ஆனால் அது எங்கே அப்படிங்கிறத மாநில அரசு அநேகமாக முடிவு பண்ணி மக்களுக்கு விரைவில் தெரிவிப்பாங்கன்னு நம்பலாம். இப்போ இந்த ராணுவ நடவடிக்கைகள் இது சார்ந்த கேள்விதான் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இப்போ சர்வதேச அளவுலையும் 2 நாடுகளுக்கும் இடையே போர் மூன்றுமோ அப்படின்ற அச்சத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. போரை தவிர்க்கணும் அப்படின்றது தான் பெரும்பாலானவர்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனால் இந்தியா வந்து அவர்களோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா டிப்ளமசி அப்படின்ற அந்த அடிப்படையிலான நடவடிக்கைகள், தங்களோட எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி 29ஆம் தேதி மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவர்கள் உட்பட 29ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே வெளியேறி இருக்கணும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு விசா கொடுக்கப்படுறதை வந்து நிறுத்தி இருந்தாங்க. ஆமா, பார்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அதை வந்து நிறுத்தி அந்த டேமையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணீர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து. இது வந்து ஒரு போர் தொடுக்கிறதுக்கு சமமான ஒரு செயல்பாடு அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பதிலடியாதான் சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானோட இந்த பதில்களும் என்னவா இருக்குன்னா நாங்களும் போருக்கு தயாரா இருக்கிறோம் என்பதை சொல்ற அடிப்படையில் தான். ஏன்னா சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பேச்சுவார்த்தை மூலமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது மிக முக்கியமா. இந்த விஷயத்துல ஒண்ணு குறிப்பிடணும். என்னன்னா சிம்லா ஒப்பந்தம் நீங்க குறிப்பிட்டது போல எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பேச்சுவார்த்தையில அதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணுங்கிறதா சிம்லா ஒப்பந்தம். இப்போ அதை அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுனால இந்தியாவுக்கு எதுவும் பாதுகாப்புத்துறை, அதாவது டிஃபென்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னா இந்தியாவுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படிங்கிறது தான் பல்வேறு வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. இனி நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான் இனி என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நீங்க ஏற்கனவே பல செய்திகள் வெளியிட்டிருக்கீங்க. அதாவது ராணுவ பலம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியா பாகிஸ்தானோட ராணுவ பலம் என்னவா இருக்கு? முக்கியமா ஒரு குளோபல் ஃபயர் ஒர்க் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதாவது சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாட்டோட ராணுவ பலம் என்னவா இருக்கு அப்படின்றத அவங்களோட ராணுவ தளவாடங்கள், அதே மாதிரி அதற்காக வைத்திருக்க அவங்களோட ஆயுதங்கள், இந்த அடிப்படையில் ஒரு தரவரிசை கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவுக்கு வந்து 4வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் வந்து
ரொம்ப காலமா 9வது இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சமீபத்துல அது 12வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அதாவது ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், துணை ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வான் வழி தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அந்த விமான படையா இருக்கட்டும், அதே மாதிரி தரை வழி தாக்குதல் நடத்துற அந்த டேங்கர்ஸ் அந்த மாதிரியா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே இந்தியா வந்து பலமாக இருக்கிறத பார்க்க முடியுது. முக்கியமா ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா 25 லட்சம் ராணுவ வீரர்கள் இந்தியா கிட்ட இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் தரப்புல 6.5 லட்சம் என்ற அடிப்படையில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. முக்கியமா அணு ஆயுதம் இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப காலமாவே இந்தியாவை விட பாகிஸ்தான் கிட்ட அதிகமான அணு ஆயுதங்கள் இருந்துட்டு இருந்தது. ஆனா சமீபத்துல இந்தியா வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அதாவது 170 172 என்று அந்த வித்தியாசத்துல இருந்தது. ஆனா 2025ல 170 180 ஆயிடுச்சு. அதாவது பாகிஸ்தான் கிட்ட 170, இந்தியா கிட்ட 180 இருக்கு. ஸோ எல்லா விஷயங்கள்லயுமே இந்தியா பாகிஸ்தானை விட அதிகமா இருந்தது. ஆனா பாகிஸ்தான் இந்த அணு ஆயுதங்கள்ல அதிகமா இருந்துட்டு இருந்தது. அதுவும் இப்போ மாறிடுச்சு. இந்த ஆர்டிலரி ஸ்ட்ரைக்ஸ், அதே மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ற மொபைல் வெஹிக்கிள், இதுல கொஞ்சம் இந்தியாவை விட அதிகமான அளவுல இருக்கு. பட் பெரும்பாலான அளவுல இந்தியா வந்து பாகிஸ்தானை விட பலமா இருக்காங்க. ரொம்ப முக்கியமா ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்றதும் அதே மாதிரி கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னு 2 விதமா சொல்றாங்க. ஸோ அதுலயும் இந்தியா வந்து பலமா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பலம் சார்ந்த வித்தியாசமாக நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமா இப்ப 2 நாடுகள்ல சர்வதேச அளவுல எந்த நாட்டிற்கு அதிகமான ஆதரவு இருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அந்த வகையில பார்க்கும்போது யார் யார் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க முகிலன்? அபிநயா, நீங்க சொன்னதுலேயே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் பயணிக்கிறப்போ, சிக்கிமாக இருக்கட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் நான் தனிப்பட்ட முறையில் பயணிக்கிறப்போ அங்கே பார்த்ததும் மிக ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதாவது இராணுவ கட்டமைப்பு, அதாவது எந்த ஒரு நேரத்திலும் ஒரு குறுகிய நேரத்தில் எல்லை பகுதிகளுக்கு இராணுவத்தை கொண்டு செல்வதற்கான அந்த கட்டமைப்புகள் வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்கும் வகையில் அவங்க பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக லடாக்ல ஒரு ஹையஸ்ட் ஏர்ஃபீல்டு இருக்குது. அங்கே இந்தியாவில் ஹெவியஸ்ட் ஏர்கிராஃப்ட் 130 எல்லாம் அங்கே லேண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பார்டர் ஏரியாஸில் இந்தியா தங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் the troop mobilization will be done in no time அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியும். இப்ப சமீபத்துல கூட ஒரு நெடுஞ்சாலையில ரஃபேல் விமானங்கள்ல தரையிறக்கிறதுக்கான ஒத்திகை எல்லாம் கூட பார்த்திருந்தாங்க. மாதிரி விமான சோதனை, ஏவுகணை சோதனை, கப்பல், முக்கியமா அந்த ஏர்கிராஃப்ட்ஸை கேரி பண்ணி எடுத்துட்டு போற கப்பலோட எண்ணிக்கை வந்து இந்தியா கிட்ட 3 அப்படின்ற அளவுல இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட இல்ல. பாகிஸ்தான் நான் சொன்ன அந்த நேவி ப்ளூ வாட்டர் கிரீன் வாட்டர் அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்களோட கரை ஓரங்கள்ல மட்டும்தான் அவங்களுடைய கப்பல் படையால செயலாற்ற முடியும். அதற்கு ஏற்ற வகையிலான வசதிகளோட இருக்கிற கப்பல் படை சார்ந்த ஆயுதங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்களோட கடற்கரை பகுதிகளை தாண்டி ஒரு சி வாட்டர்ல சென்று தாக்குதலை ஏற்படுத்துற அளவுக்கான தளவாடங்கள் இந்தியா கிட்ட இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது எல்லா வகையிலையும் இந்தியா வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கு. ஆனா எந்த நாடுமே திடீர்னு ஒரு போர் அப்படின்ற ஒரு விஷயத்துல போய் இறங்கிட மாட்டாங்க. அது ஒரு எக்கனாமிக்கலாவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைன் அவங்களோட போர் உலக அளவுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த போரும் எவ்வளவு காலமா நீண்டுட்டு இருக்கு, அதுவும் என்ன மாதிரியான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த சில வருடங்களாவே. ஸோ அப்போ இங்கே என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பும் போது தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுறது போருக்கான ஒரு முன்னோட்டமா இதை பண்றாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் மக்கள் கிட்ட எழுந்திருக்கு. அது தேவையா? நம்ம தொடர்ந்து நம்ம பேசுறோம் அபிநயா. நம்ம இந்த இந்த ஷோக்கு முன்னாடி கூட நம்ம பல்வேறு வல்லுநர்களோட பேசணும். குறிப்பாக ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளோட பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பேனிக்காருக்கான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ப்ரிப்பேர்ட்னஸை அப் டு டேட் வைக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக குறிப்பாக ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறப்போ அவங்க முன்வைத்த வாதம் என்னென்னா, நீங்கள் எல்லைகளுக்கு படைகளை அனுப்பாமல் இந்த விஷயங்கள் நீங்கள் செயல்படுறீங்க, அதனால் மக்கள் இதனால் பெரிய அளவில் அச்சப்படக்கூடிய தேவை இல்லை. நீங்கள் முன்னேற்பாடுகள், அதாவது நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறத தான் மத்திய அரசு விரும்புவதே தவிர நீங்கள் எந்த வகையிலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இராணுவ, அதாவது எல்லைக்கு இன்னும் பாதுகாப்பு படையினர் சென்றடையலை.
பாதுகாப்பு, அதாவது எல்லைகளுக்கு பாதுகாப்பு படையினர் அனுப்பப்படுகிறார்கள் என்று அந்த பட்சத்தில் மட்டும்தான் ஒரு போர் மூடக்கூடிய அந்த இமினன்ட் ஸ்டேஜுக்கு வரும். ஆனால் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லை. அதனால மக்கள் இந்த தயார் நிலையில் இருப்பதற்கு தான் இந்த பாதுகாப்பு ஒத்திகை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளும் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாதுகாப்பு ஒத்திகையும் சரி, இது சார்ந்த அறிவுறுத்தல்கள் மக்கள் கிட்ட கொடுக்கப்படுறதும் சரி, இது எல்லாமுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். இது அச்சப்படுவதற்கான அவசியம் இல்லை. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு போர் சூழல், ஒரு தவிர்க்க முடியாத பட்சத்தில் போர் மூண்டுருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் மக்கள் அச்சத்தோடு இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத அறிதலோடு இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுது. ஸோ அச்சம் இல்லாமல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது தான் அரசோட கோரிக்கையாக இருக்கு. ஸோ இதோட இந்த லைவ் நம்ம முடிச்சுக்கலாம் முகிலன். இன்னும் அந்தந்த சமயத்துல நிகழ்ற முக்கியமான நிகழ்வுகள் சார்ந்த தொடர்ந்து நம்மளோட இந்த உரையாடல் நம்ம சோஷியல் மீடியால தொடருவோம். கண்டிப்பா. இந்த அதாவது இந்த விண்டோ அப்படின்னு சொல்றது வந்து மே 7 23ஆம் தேதிக்குள்ள சொல்றாங்க. ஏதேனும் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் அது அந்த அடுத்த ஒரு 15-20 நாட்களுக்குள் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு விண்டோவையும் அதிகாரிகள் நம்மள்ட்ட சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.